Hello guys, இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 8B பென்சில் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பென்சிலை எடுத்துகிட்டு ஷார்ப்னரில் சீவனிங் அப்படின்னா அதோட லெட் வரும் இல்லையா, ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் டார்க்காக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு லேயர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் அந்த சீவிட்டு போட்டுட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிளெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரெக்ஷன் வந்து ஒரே டைரெக்ஷன் பண்ணணும். மேலேருந்து கீழேனா மேலேருந்து கீழே, இல்லைன்னா கீழேருந்து மேலே, அந்த மாதிரி ஒரே டைரெக்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம சைடு அப்படி இப்படி பண்ணோம் அப்படின்னா அது லுக் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஈவனாக அப்ளை ஆகாது. அதனால் ஓகேங்களா. ஸோ டைரெக்ஷன் வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் மேலேருந்து இது கீழே கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து கீழேருந்து மேலே கொண்டுட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இடையில வந்துட்டு போகக்கூடாது. அண்ட் ஸோ இப்போயே பாருங்களேன், அதோட லுக்கே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் அது மாதிரி ப்ரெஷ்ஷு வந்து நீங்கள் இப்போ பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஒரு வாட்டி ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். நம்மளுக்கு எந்த அளவு டார்க்காக வேணுமோ அந்தளவு நம்ம இன்னும் கூட ஷார்ப்னரில் சீவிட்டு இன்னொரு வாட்டி இதே மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ நான் இப்போ வந்து செகண்டாக சும்மா ப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அந்த ஈவனாக இல்லாததெல்லாம் ஈவன் ஆக்குறதுக்கு. நீங்கள் இல்லை அப்படின்னா பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட அப்ளை பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து மேலே வந்து நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒயிட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப ப்ரைட்டாக இருந்தால் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைட் ஒயிட் வர்றதுக்காக தான் மெதுவாக ஓரத்துலேயும் நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு இப்போ ஓகேவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ நம்ம வந்து ட்ராயிங் சீரீஸ் மாதிரி போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு 5 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ட்ராயிங் எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா போய் பாருங்கள். அண்டு நான் இப்போ கொஞ்சம் இது வந்து டச்சப் மாதிரி, ஸோ எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நான் இது ஒரு 8B ஐ திங்க் 10B பென்சிலில் அங்கங்கே நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஷேடிங், அந்த ஷேடோ அந்த மாதிரிக்காக தான் அங்கக்குள்ளே நான் கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி நம்ம சைனை போட்டு ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ட்ராயிங்கோட அவுட்புட் இதோ.